வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி. வணக்கம். ஆவணி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி ரிஷப ராசி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. சுக்கிரனை ராசிநாதனாகவும் கிருத்திகை 2, 3, 4 பாதங்களையும், ரோகிணி 4 பாதங்களையும், மிருகசீஷம் 1, 2 பாதங்களையும் கொண்ட அழகாக காட்சியளிப்பதில் அதிக ஆர்வம் காட்டும் ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்குள்ளேயே குரு மற்றும் செவ்வாய், 3ல் புதன், 4ல் சூரியன் மற்றும் சுக்கிரன், 5ல் கேது, 10ல் சனி, 11ல் ராகு அமர்ந்திருக்கிறார்கள். ஆவணி 10ஆம் தேதி சுக்கிரன் 5ஆம் இடமான கன்னி ராசிக்கும், அதே நாளில் செவ்வாய் 2ஆம் இடமான மிதுன ராசிக்கும், ஆவணி 15ஆம் தேதி புதன் 4ஆம் இடமான சிம்ம ராசிக்கும் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன் தரும் நிலையில் சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பொதுவான பலன்கள்: உங்கள் வாய்ப்பு வசதிகள் அதிகரிக்கும். மற்றவர்களிடம் பழகும்போது கவனமாக இருப்பது நல்லது. குடும்ப விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவது நல்லது. இந்த மாதத்தில் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை சிறப்பான வசதிகளை பெற முடியும். வருவாய் அதிகரிக்கும். அதே நேரத்தில் செலவுகள் கூடும். திட்டமிடல் அவசியம். கணவன் மனைவியிடையேயான உறவு பலப்படும். ஒருவர் மனதை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டு மகிழ்ச்சியை அதிகரித்துக் கொள்வீர்கள். அதே நேரத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்களுடன் மனக்கசப்பு உண்டாகலாம். கவனமாக குடும்ப உறவை கையாள்வது நல்லது. தொழில் செய்பவர்களை பொறுத்தவரை நல்ல லாபம் உண்டாகும். திட்டமிட்டு செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாடிக்கையாளர்களை பெறுவீர்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக அமையும். வேலை செய்பவர்கள் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டிய மாதம் இது. சிறிய தவறுகள் கூட பெரிதாக்கப்படலாம். சக தொழிலாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள். வருவாய் சீரானதாக இருக்கும். மாணவர்கள் அதிக அக்கறை எடுத்து படிக்க வேண்டிய அவசியம். கவனச்சிதறல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும். காதலில் இருப்பவர்கள் துணையிடம் அதிக எதிர்பார்ப்பை எதிர்பார்ப்பது நல்லதல்ல. புரிதல் அவசியம். குழந்தை நலனில் அதிக அக்கறை காட்டுங்கள். அவர்களிடம் பொருளாதார, கல்வி போன்றவற்றுக்கு உதவுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடந்த மாதத்தை விட இந்த மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையும். மருத்துவ செலவுகள் குறையும். உடல்நிலையை பொறுத்தவரை உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தினரின் உடல்நிலையிலும் முன்னேற்றம் காண்பீர்கள். கலைஞர்கள் தங்கள் நிலையை தக்க வைத்துக் கொள்வார்கள். வருவாய் அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்பட்டு நல்ல பெயர் எடுப்பீர்கள். அரசியல்வாதிகள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய மாதம் இது. எவ்வளவுதான் சிறப்பாக செயல்பட்டாலும் அதற்கான பலனை அறுவடை செய்ய முடியாமல் போகலாம். மற்றவர்கள் அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை அதிகப்படியான நற்பலன்களையும் குறைந்த அசுப பலன்களையும் பெறவிருக்கிறீர்கள். விஷ்ணு லக்ஷ்மியை தொடர்ந்து வணங்கி வாருங்கள். நற்பலன்கள் மேன்மேலும் அதிகரித்து கொண்டு சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.